நர்மதா, அண்ணன் பிரச்சனையை ஆஃப் பண்றதுக்கு தான் இப்படி சொல்லிருக்கோம்னு நினைக்கிறேன். ஆனா அவரு சொன்னதுனால இன்னும் பிரச்சனை அதிகமா தான் ஆயிருக்கு. இப்ப பாத்தீங்களா, ஆண்டி ரூம்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு திறக்கவே மாட்டேங்கிறாங்க. கதிர் இவ்ளோ தடவை கதவை தட்டியும் உள்ள இருந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவர் சொன்ன ஒரு வார்த்தையால எல்லாருக்கும் எவ்வளவு கஷ்டம்னு பாத்தீங்களா? முதல்லயே என்ன கண்டா அவங்களுக்கு பிடிக்காது. இப்ப கதிர் வேற இப்படி சொன்னதுனால இத்தனை நாள் அவங்களுக்குள்ள கட்டி வச்சிருந்த கோட்டைய நான் இடிச்ச மாதிரி நினைப்பாங்க. நான் இந்த குடும்பத்தோட அதிகாரத்தை பிடிச்சிருவேனோ, கதிர் அவங்க கிட்ட இருந்து பிரிச்சிருவேனோ, இப்படி நிறைய கற்பனை பண்ணிக்கிட்டு ரூம்குள்ள உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இனி என்ன பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு என்ன கொல்லணுங்கிற அளவுக்கு கோபம் வரும். அட அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வீடு பாத்துக்கலாம். நீங்கெல்லாம் போய் படுங்க, போங்க. போமா. அம்மாடி, அடுப்பங்கரையில எல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு, எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு வந்துடுறேன். என்ன மத்தவங்கள மாதிரி இல்ல, என் வார்த்தை மீறவே மாட்டான். அவனை நான் உள்ள கையில வச்சிருக்க. கதை உன்னை பெத்த வயிறு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? நான் என் கோவத்தெல்லாம் அடக்கிக்கிட்டு அமைதியா இருக்கேன். ஏய், நேரம் என்ன ஆகுது? ஆளுக்கு ஒரு பக்கமா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. போங்க, போய் சாப்பிடுங்க. அக்கானா அக்காதான். பசி வயிற்ற கிள்ளுதுன்னு இப்பதான் ரங்கி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லான்னு வந்தேன். அவங்க தான் பேசவே விடலையே. சோத்து முட்டை. கதிரே, நீ போய் சாப்பிடு. ரோகிணி, நர்மதா ரூம்ல இருப்பா, அவளையும் சாப்பிட கூட்டிட்டு போ. கதிரு பாட்டி, நீ வந்து சாப்பிடு வாயா. அம்மா சாப்பிட்டிருக்க மாட்டாங்கல்ல? அவளை நான் பாத்துக்கிறேன்பா, நீ வந்து சாப்பிடு. ஏய், நீ வா, நீ வாடி. அக்கா, சுட்டு அப்பளம் இல்ல? எடுத்துட்டு வர சுட்டுக்கிறியா? வேண்டாம் வேண்டாம், இங்க அந்த வசதி இல்ல. நீ உட்காருமா. பாட்டி, என்னாச்சு? பாட்டி. ஹலோ, அந்த சாம்பார் இருக்குது. என்ன கதிரி, ஏன் இப்படி சத்தம் போட்டு கூப்பிட்ட? அம்மாவை காணோம். அம்மாவை காணுமா? நான் கூட என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன். அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பாடா. ஒண்ணு ரூம்ல இருக்கணும், இல்ல கீழே இருக்கணும், எங்கேயுமே இல்லையே. நீ பதறாதப்பா, தேடி பாப்போம். அம்மாடி, அவன் மேல இருக்கலான்னு போய் பாரு. நீ போய் கொல்ல பக்கம் பாரு. நீ வாங்கடி, ஆளுக்கு ஒரு பக்கம் பாப்போம். சட்டை கொடு. நீ வா வாயா, வா. மா, அம்மா இங்கேயும் இல்லையே, எங்கதான் போயிருப்பாங்க? ஏங்க, என்னங்க? என்னாச்சு? ஏன் கத்துற? ரங்கியை காணுங்க. ரங்கியை காணுமா? என்ன சொல்ற? தெரியல தாத்தா, அண்ணன் சாப்பாடு எடுத்துட்டு போச்சு. ரூம்ல பார்த்தா அம்மாவை காணோம். பாட்டி, பாட்டி, எங்கேயும் அம்மாவை காணோம். எங்க போனா?
தெரியலங்க. பாட்டி, தாத்தா. ஏன் நர்மதா கூப்பிடுற, என்னன்னு பாரு. என்னம்மா ஆ? வாசல்ல அவங்க செருப்பு இல்ல, வெளிய எங்கேயோ போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் தாத்தா. என்ன என்னது சொல்லுங்க இது? ரங்கியோட செருப்பு வெளியிலயும் காணோன்றீங்க, ரங்கி உள்ளாரியும் இல்லன்றீங்க. எங்கதான் போனா ரங்கி? எங்கம்மா போன? இப்படி பண்ணிட்டியம்மா. ஐயோ. கதிரு, என்னய்யா சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? அவ எங்கய்யா போவா? அவ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாய்யா. இந்த பாரு, அன்னைக்கு என் மகன் என்ன இந்த ஊருக்குள்ள நிர்கதியா விட்டு போகும்போது ஊரே எங்களை அவமானமா பாத்துச்சியா. அவதான் எங்களுக்கு சுமதாங்கியா நின்னா. அவ இல்லைன்னா நானும் இந்த கிழவியும் என்னைக்கு போய் சேர்ந்திருப்போம்யா. அவ எங்களை விட்டு போக மாட்டாயா. அவ இங்கதான் எங்கேயோ இருப்பா. நீ தைரியமா இருயா, தைரியமா இரு. ஆமா கதிரு, நீ மனசுடைஞ்சிடாத ஐயா. எங்க நீங்க வீட்லயே இருங்க, நாங்க ஆளுக்கு ஒரு பக்கமா தேடி பார்த்து கூட்டிட்டு வரோம். மாமா, நான் எப்படியாவது ரங்கியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துடுறேன். ஆனா ஒரு விஷயம், வந்த உடனே எனக்கு டேய், அவருக்கு டேய், கல்யாணம். போடா போடா, எங்க போனான்னு தெரியலையே. நான் சொல்லிதான் அவ இங்க வந்து தங்கியிருக்கா. நாங்க ஒருத்தர் காதலிக்கிறோம். எல்லா இடத்துலயும் பார்த்துட்டோம், எங்கேயுமே காணுமே. ஒருவேளை கோயிலுக்குள்ள இருப்பாங்களா? அத்தை இங்கதான் இருக்காங்களா? அப்பாடா. முதல்ல அத்தை இங்க இருக்கிற விஷயத்த பாட்டிக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம்.